إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கடந்த குதுபாக்களில் சூரத்துல் மாஊனில் அரஐத்தல்லதி என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில குணநலன்களை குறிப்பிட்டு இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவ்வாறு 5 குணங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த சூறாவில். அதில் 4 குணங்கள் சம்பந்தமான விளக்கத்தை உங்களுக்கு நாம் கடந்த குத்துபாக்களிலே சொல்லி காமித்திருக்கிறோம். முதலாவது ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன்தான் அனாதைகளை விரட்டக்கூடியவன். இரண்டாவதாக வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதன் மீது தூண்டாதவன். மூன்றாவது ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், எவர்கள் தங்களது தொழுகைகளில் பொடுபோக்காக இருக்கிறார்களோ, அசட்டையாக இருக்கிறார்களோ, அத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய மக்கள். நான்காவதாக அல்லதீனஹும் யுராஊன், சில மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் எதை செய்தாலும், எந்த நன்மையான காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யாமல் மக்கள் தங்களை புகழ வேண்டும், நமக்கு புகழ் கிடைக்கணும், பெருமை கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி நல்லமல் செய்யக்கூடியவர்கள். இந்த 4 குணங்கள் சம்பந்தமான விளக்கத்தை உங்களுக்கு நாம் கடந்த குத்துபாக்களிலே கூறியிருக்கிறோம். இதிலே இந்த சூறாவின் இறுதியிலே அல்லாஹ் 5வது அந்த தன்மையாக அல்லாஹ் குறிப்பிடுவது வயம்னஊனல் மாஊன், மிக மிக அற்பமான பொருள்களை கூட பிறருக்கு கொடுத்து உதவுவதை தடுக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பொதுவாக மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒருவர் மற்றொருவருக்கு உதவியாக, அது எல்லா விஷயத்திலும் சரி, உடல் ரீதியாக, நேரம் ரீதியாக, பொருள் ரீதியாக, இல்லை வேற எந்தெந்த வகையிலெல்லாம் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டுமோ அதை இஸ்லாம் சொல்லுகிறது, வரவேற்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, உதவி செய்து கொள்ளுங்கள் என்பதாக. தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல காரியங்கள் அனைத்திலும், இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஒருவர் மற்றொருவருக்கு உபதேசம் செய்து கொள்ளுங்கள், உதவி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரத் அஸ்ரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்ற போது, யார் நேரத்தின் மகிமையை உணராமல் இருக்கிறார்களோ அத்தகைய மனிதர்கள் எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்வதோடு வத்தவாஸூ பில் ஹக்கி, ஒருவர் மற்றொருவருக்கு உண்மையை கொண்டு உபதேசம் செய்து கொள்ளக்கூடியவர்கள்,
வதவாசோ பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், இவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நன்மையான காரியங்கள்ல ஒருவர் மற்றொருவருக்கு உதவியா இருக்கணும், இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள்ல ஒருவர் மற்றொருவருக்கு உதவியாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்படிங்கிற இந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், மன் கான லிஹாஜதி அஹி, எந்த ஒரு முஸ்லிம் தனது முஸ்லிமான சகோதரனின் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுகிறானோ அவருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவு செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருத்தர் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார், ஒருத்தர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு நாம் எப்படியாவது உதவி பண்ணி அவரை கஷ்டத்திலிருந்து நாம் என்ன செஞ்சிடணும், மீட்டெடுத்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு மனிதன் செயல்பட்டால், ஒரு முஸ்லீம் செயல்பட்டால், அவருடைய கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் நீக்கி வைக்கிறான், அவருடைய சிரமத்தை அல்லாஹ் நீக்கி வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இது போன்ற குர்ஆன் வசனங்களும் ஹதீஸும் நமக்கு எதை சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், ஒருவர் மற்றொருவருக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லு. யாரெல்லாம் அந்த உதவி செய்யக்கூடிய விஷயத்துல கூட யாரு தன்னுடைய நலனை பார்க்காமல் பிறருடைய நலனை பெருசா நினைக்கிறாங்களோ, நம்ம நலனையும் பார்த்துக்கிறணும், அடுத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்வோம் அப்படிங்கிறது ஒரு தரம், நம்மளால் முடிஞ்சா செய்வோம் அப்படிங்கிறது இன்னொரு தரம். இன்னொரு இதுல உயர்ந்த தரம் என்னன்னா, நமக்கு இல்லாட்டிலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கட்டும் என்று நினைக்கிறது, இது இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த ஒரு தரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற போது அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறார், யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கானூ பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு எவ்வளவுதான் தேவை இருந்தாலும் கூட அதை பெருசா அவங்க நினைக்க மாட்டாங்க. மதீனத்து அன்சாரிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இந்த சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அதுல அன்சாரிகளை சொல்லி காட்டுகிறான், தங்களுக்கு எவ்வளவுதான் தேவை இருந்தாலும் அதை அவங்க பெருசா நினைக்க மாட்டாங்க, அடுத்தவர்களுடைய தேவை என்ன, அதை நம்மளால என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தான் அவர்கள் என்ன செய்வாங்க, ரொம்ப கவனம் எடுத்துக் கொள்வார்கள். இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், வசனத்தை இறக்கி வைக்கிறான். இந்த வசனம் இறங்குவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருத்தர் வருகிறார், வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, என்னுடைய பசியை தீர்த்து வைங்க அப்படின்னு நபியிட வந்து கேட்கிறார். அன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் இன்னைக்கு இருக்கிறது மாதிரி அங்கங்க ஹோட்டல்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஏதாவது இருந்துச்சா, அதெல்லாம் கிடையாது. ஒரு ஊருக்கு இப்படி புறப்பட்டு போவாங்க, அங்கனக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் என்ன செய்யணும், வந்தவர்களை வரவேற்று அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது வந்து எழுதப்படாத சட்டமாக இருந்துச்சு. அப்ப இருந்த முஸ்லீம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருத்தர் கேட்கிறார், எனக்கு சாப்பாடு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, நம்ம வீட்டில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியர்களுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. யாருடைய வீட்லயும் ஒன்றும் இல்லை. வந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா இப்படி செய்தி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இன்று இரவு இவரை உங்களில் யார் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக ஏற்றுக்கொள்வதற்கு உங்களில் யார் தயாராக இருக்கிறார்? அல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு உணவளிப்பதற்கு உங்களில் யார் தயாரா இருக்கிறான்னு கேட்ட உடனே ஒரு சஹாபி இருந்துச்சு, நான் என்ன செய்யறேன், நான் இவருக்கு உணவளிக்கிறேன்னு கூட்டு போறார். அப்ப இன்னைக்கு தேவையான நம்ம வீட்டில் இல்லாட்டிலும் கடையில் 4 பரோட்டா வாங்கி கொடுத்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம போயிடலாம். ஆனா அன்னைக்கு அப்படிலாம் இல்லை. வீட்டில் இருந்தா தான் போச்சு, இல்லாவிட்டால் பெரிய சிரமம் தான். அழைத்து போகிறார். அங்கே வீட்டில் பார்த்தால் வீட்டில் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உணவு இருக்கிறது, நமக்கு கூட சாப்பாடு இல்லை, பசியோட தான் படுக்கணும், பிள்ளைகளுக்கு தான் சாப்பாடு இருக்கிறது என்று சொன்ன உடனே, நான் அழைத்து வந்திருப்பது நபியின் விருந்தாளியை, அல்லாஹ்வின் விருந்தாளியை அழைத்து வந்திருக்கிறேன், பிள்ளைகளை ஏதாவது சொல்லி தூங்க வச்சிரு, இருக்கிற உணவை வந்த விருந்தாளிக்கு கொடுப்போம். இதுதான் யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம், நம்மளை விட அடுத்தவங்க நபி சொல்லிடலாம்ல, யார சொல்ல எங்க வீட்டில் எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்க பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கு, அதனால நான் இவருக்கு சாப்பாடுலாம் கொடுக்க முடியாது, திருப்பி போய் சொல்லிடலாம்ல. அப்படி சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் சொல்ல போறதில்லை. ஆனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள்னா, நம்ம சாப்பிடாட்டிலும் பரவாயில்லை, நம்முடைய பிள்ளைகள் சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, என்ன செய்யணும், இவர் வந்தவர் இவர் பசியாறணும் அப்படின்னு நினைச்சு
பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டு அந்த அம்மாவை சாப்பாடு கொண்டு வந்து வைக்க சொல்றாங்க. வச்ச உடனே அந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க, நாங்க சாப்பிட ஆரம்பிக்கின்ற போது என்ன செய்ய, விளக்க அணைச்சு விட்டுரு அப்படின்றாங்க. அப்ப இருந்த சாப்பாடை ரெண்டா பிரிச்சு வச்சிருந்தத அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரே தட்டில் போட்டு அவரை சாப்பிட வச்சிருக்காரு. அவர் வயிறார சாப்பிட்டுக் கொள்கிறார். காலையில சுபுவுக்கு அந்த சஹாபி பள்ளிவாசலுக்கு வருகிறார். வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை போய் சந்திக்கிறாங்க. அஜபல்லாஹு சனிஅக்கும், என்னப்பா பண்ணீங்க நீங்க நைட்டு 2 பேரும், நீங்களும் உங்க மனைவியும் என்ன செய்தீர்கள்? அல்லாஹுவே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் என்று சொன்னார். என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்ட உடனே யார சொல்ல, வீட்டில் இருந்த உணவை ஒரு கொடுத்தோம். அல்லாஹ் உங்களை புகழ்ந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்று சொன்னார். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கானூ பிஹிம் ஹஸாஸா, அவர்கள் தங்களுக்கு எவ்வளவுதான் தேவை இருந்தாலும் கூட அடுத்தவர்களின் தேவையைத்தான் அவர்கள் பெருசா நினைப்பாங்க அப்படின்னு அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சுபசோபனம் சொல்லி காட்டுகிறார்கள். இங்கு விளங்க வேண்டிய இது கியாமத் நாள் வரைக்கும் இந்த வசனம் ஓதப்படக்கூடிய வசனமா அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி வச்சிட்டான். 1500 ஆண்டு காலமா ஓதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நீ கியாமத் நாள் வரைக்கும் இந்த வசனம் ஓதப்படும். இந்த வசனம் ஓதப்படுகின்ற பொழுதெல்லாம், விளக்கம் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த சஹாபி நினைவு கூறப்பட்டு கொண்டே இருப்பார். அவர் என்ன பண்ணாரு, என்ன செஞ்சாரு? ஒரு நேர சாப்பாடு கொடுத்தார், அவ்வளவுதான். தனக்கு இல்லான்னு பரவாயில்ல, அடுத்தாலும் கொடுத்தார். அப்ப இதை அல்லாஹ் பொருந்தி கொண்டு இருக்கிறார். இதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குது. ஒரு மனுஷனுக்கு இதான் உயர்ந்த உதவி செய்வதில் உயர்ந்த ஒரு நிலைமை. என்னன்னா, தனக்கு இல்லாட்டிலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பது இருக்கிறதே, இது உதவி செய்வதில் உயர்ந்த ஒரு இடம். அப்ப அதை அல்லாஹ் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்புகிறார்கள். ஒரு முஸ்லீம் இடத்துல இந்த பண்பு இருக்கணும். என்ன மாதிரி பண்பு? தன்னை விட பிறருடைய நலனை பெருசா நினைக்கக்கூடிய பண்பு இருக்க வேண்டும் என்பதாக என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் என்ன செய்யறாங்க, விரும்புகிறார்கள். அது ஒரு முஃமினுடைய அடையாளமாக சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், ஐயுல் இஸ்லாமி அஃதல் யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துல ரொம்ப சிறந்த செயல் என்பதாக எது என்பதாக கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்இமு தஆம், பசித்தவருக்கு உணவளியுங்கள். அடுத்தவருடைய பசியை பெருசா நினைங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய பசியை எப்படியாவது ஆத்துறதுக்கு முனைங்க, உதவி பண்ணுங்கிறாங்க. அப்ப இந்த பழக்கம் எல்லா முஸ்லிம்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம். ஆனால் அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லி காட்டுவது எதை சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், அற்ப பொருளை கூட அடுத்தவனுக்கு கொடுத்து உதவி செய்ய மாட்டான். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா, இந்த சோத்து கையில கூட காக்காய் வரட்ட மாட்டான். ஏன்னா அதுல இருக்க 2 பருக்க கீழே விழுந்து அதை காக்கா திருண்டு போயிருமோன்னு பயப்படுவான். அவ இப்படியாப்பட்டவன் அடுத்தவனுக்கு எப்படி உதவி பண்ணுவான்? அவ்வளவு கஞ்சனாக இருப்பான். அப்ப அற்ப பொருள்னா அது ஒன்றும் பரவாயில்லை, அது கொடுத்தாலும் நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லைங்கிற அந்த விஷயத்தை கூட என்ன செய்வான், அது அடுத்தவனுக்கு கொடுத்து உதவ மாட்டான். வீட்டில் சாப்பிட்டாச்சு, எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, சாப்பாடு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, வீட்டில இருந்து வெளியில வந்து ஒரு தம்மா என்ன செய்யறாங்க, சாப்பாடு வேணும்னு கேட்கிறாங்க. இப்ப என்ன செய்யலாம், நம்ம வயிறார சாப்பிட்டாச்சு எல்லாரும், இதுக்கு மேல உள்ள வயிற்றுக்குள்ள போட முடியாது. இப்ப அதுல மிஞ்சி இருக்கிறது என்னது, நம்மை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒன்று. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருக்கு கொடுத்து விட்டால் அவர் வயிறு நிறைந்து போய் விடுவார். இங்க அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறான், இதையாவது செய்யுங்கிறான். நம்ம சாப்பாடை எடுத்து அவருக்கு கொடுக்கிறது உயர்ந்த பண்பு. நான் சாப்பிட்டுட்டு போக மீதம் இருக்கிறது இருக்குல்ல, அதையாவது கொடுக்கிறது 2வது தரம், அதையாவது கொடுங்கிறான். இவர் என்ன நினைப்பாரு, எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும், தண்ணி ஊற்றி வச்சா காலைல கஞ்சி குடிச்சுக்கலாம்ல. நினைக்கிறது என்னன்னா, தண்ணி ஊற்றி வச்சா என்ன, யாரும் வந்து கேட்கல விட்டு பரவாயில்ல, அது வேஸ்டா போயிடும், நம்ம தண்ணி ஊற்றிச்சா காலைல கஞ்சி குடிச்சுக்கலாம் அப்படின்னு என்னது, அது வேற. ஒருத்தர் வந்து கேட்டா இப்ப என்ன பண்ணணும், அதை எடுத்து கொடுத்துடணும். அது இல்லாமல் தண்ணியை ஊற்றி வச்சா காலைல கஞ்சி குடிச்சுக்கலாமே அப்படின்னு நினைத்தல் இருக்குதுல்ல, இதுதான் அல்லாஹ் சுவையும் நகுனல் மாம். அற்ப பொருளை கூட உனக்கு நிறைஞ்சு போச்சுலடா, அடுத்தவனுக்கு கொடு. இதை தடுத்து வச்சு என்ன செய்ய போற, கோடீஸ்வரன் ஆக போறியா? அடுத்தவன் பசியை போக்கினால் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த ஒரு அந்தஸ்து உனக்கு கிடைக்குமா இல்லையா? அதை நீ மறந்தால் நீ மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவன் என்ன செய்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தான் எல்லார் வீட்லயும் கேஸ் எடுப்பாயிச்சு.
வீட்டில் சாம்பிராணி போடுறதுக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்துருச்சு. அன்னைக்கு என்னது, கங்கெடுத்து தான் சாம்பிராணி போடணும். அப்ப இரவு நேரங்களில் ஒரு சில நேரங்களில் கங்கு கேட்டு போனா அந்த கங்கை கூட தர மாட்டாங்க. இரவு நேரத்தில் கங்கு கேட்டு போனால் கங்கை இருந்து வச்சு என்ன செய்ய போறீங்க? கங்கு கேட்டு எடுத்துட்டு போயினா என்ன செய்ய போறான்? கொடுத்தா அவன் உதவிக்கு இதாக போறான். ஊசி தைக்கிறதுக்கு ஊசி கேட்டா தொலைஞ்சு போச்சுன்னா 3 ரூபா கொடுத்து வாங்கிக்க போறோம். தொலைஞ்சு போச்சுன்னா போயிட்டு போகுது, பரவாயில்ல. அது என்ன, அது தொலைஞ்சு போனதுனால என் குடிமொழிக்கு போகுமா? ஒன்றும் ஆக போறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்பமான பொருள் தான் அது. ஒருத்தர் தேவை என்று வந்து கேட்கிறார். இப்ப நான் என்ன செய்யணும்? அதை கொடுத்து உதவ வேண்டும். அவர் தச்சுட்டு நமக்கு திருப்பி கொடுத்துட போறார். இப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த தச்சு அவருடைய தேவை நிறைவேறியதற்கான நன்மை எனக்கு கிடைக்கும். அதை கூட செய்யாம தொலைஞ்சு போயிடும். வீட்டில் ஊசி இல்லை சொல்லி விட்டுரும். அதே மாதிரி என்ன, பிள்ளைகளை பார்த்தால் எழுதி பக்கத்தில் இருக்க வேண்டிய பேனா மை தீர்ந்து போயிருக்கும். பேனா கொடுறானா தரமாட்டான். ஏன்னா இங்கு தீர்ந்து போயிடும். எழுதிட்டு கொடுத்தா என்ன ஆகுது? கொஞ்சம் மை குறைஞ்சிரும், அவனுடைய தேவை நிறைவேறும், நம்முடைய தேவை நிறைவேறும், அவனுக்கு உதவி செய்ததாக ஆகிவிடும். ஒரு அற்ப பொருள் தான். அதை கொடுத்து கூட உதவி செய்யாதவன் மறுமையை பொய்ப்பிக்க கூடியவன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். வீட்டில் பார்த்தீங்கன்னா சேலையா போட்டு அடுக்கி வச்சிருப்போம். ஆண்கள் சட்டையும் போட்டு என்ன செய்ய நிறைய அடுக்கி வச்சிருப்போம். ஒரு சில சட்டைகள்லாம் சின்ன சட்டையா போயிருக்கும். ஏன்னா ஒரு சில ஆடைகள் சின்ன ஆடைகளாக என்ன செஞ்சிருக்கும், போயிருக்கும். இப்ப என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்? வீட்டில் அடுக்கி வச்சிருந்தா பீரோல் நிறைய அது நிறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப ஒரு ஆள் இப்ப என்ன செய்யலாம்? அந்த சின்ன சட்டையை இன்னொரு ஆள் தேவை இருக்கக்கூடிய ஆளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது உதவி செய்யும். இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அதை நான் போட போறது இல்லை. ஏன்னா அது என் அளவை விட சின்னதாயிடுச்சு. என் அளவை விட சின்ன அளவாயிருச்சு. இப்ப நான் போடுவேன், அதை போட மாட்டேன். இன்னும் 10 வருஷம் இருந்தாலும் போட போறது இல்லை. ஆனா வீட்டில் என்ன செய்வோம்? அதை அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். அதை அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். எதுக்குங்கிறது தெரியாது. இப்ப என்ன செய்யலாம்? அந்த ஆடைகளை எடுத்து, இது கூட இல்லாம கந்தல் ஆடைகளோடு எத்தனையோ பேர் நடமாடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நம்ம ஆடை கொடுக்கலாம் இல்ல? ஆனா அதை செய்ய மாட்டாங்க. அதை என்ன செய்ய மாட்டாங்க. அப்ப அதை என்ன பண்றது அப்படின்னா, வீட்டில் வச்சு அழகு பார்ப்பாங்களே தவிர, அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு உதவி ஒண்ணுமே உபயோகப்படாத விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னதுதான் அப்படின்னு சொன்ன, அது ஒரு அற்ப பொருள் தான். அதை கூட கொடுக்காம வீட்டில் அடுக்கி வச்சு விட்டு. அப்ப இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆடை கொடு, தேவைப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் அதை எடுத்து கொடுத்தால் அவர்கள் தங்களுடைய மானத்தை மறைத்துக் கொள்வார், சந்தோஷமாக இருப்பார்கள். பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலது அற்ப பொருள் இருக்கிறது. என்னது அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 ரூபாய் என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏன் 1000 ரூபாய் கொடுக்கிறது? அவர் 100ல ஒரு பகுதி தான். 1000 ரூபாய் எடுத்து ஒரு ஏழைக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு ஏழைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிறதுங்கிறது 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஆளுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். அதனால அவர் குடும்பம் கட்டு போக போறதில்லை, முழுகி போறதில்லை, ஒண்ணும் செய்ய போறதில்லை, அற்பமான விஷயம் தான். ஆனால் மாசம் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 1000 ரூபாய் பெருசு. அவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் என்னது, அவருக்கு என்னது, அற்ப பொருள் தான். 100 ரூபாய் கொடுக்கறதுனால 5000 ரூபாய் சம்பாதிக்கிற 100 ரூபாய் கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ஒரு 50 ரூபாயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம். ஆனால் 50 ரூபாய் என்பது மாசம் 300 ரூபாய் மட்டும் சம்பாதிக்கக்கூடிய ஆளுக்கு 50 ரூபாய் என்பது பெருசு. ஆனால் 1 ரூபாய் என்பது அவரை பொறுத்த வரைக்கும் அற்பம். இங்க என்ன தெரியுமா, பணத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எது அற்பமாக இருக்கிறதோ அதை கொடுக்கும். அதையாவது கொடுங்கிறான்ல, அதையாவது கொடுத்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கிறான். பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க இவங்களும் எவ்வளவு அப்படி பார்க்காத. உன்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல 3ல 1 கொடுங்கிறான். அது முடியாதா? அப்படிலாம் செய்ய முடியாது நம்மளால. என்ன செய்யலாம்? எது நமக்கு அற்பமாக இருக்கிறது, எதை கொடுத்தா எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய செலவினங்களுக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாம அது அப்படி ஒதுங்கி போயிடும். அது பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது, கொட்டி குடிக்கிற மாதிரி அப்படி போயிடும். அப்படியாப்பட்ட தொகைகளாக இருந்தால் அவைகள் எனக்கு அற்பமான பொருள்கள், அவைகளை கொடுத்தேனும் நீங்கள் நன்மை பெற்றுக்கொள்ளும். அப்ப இப்ப மேல சொன்ன இந்த விஷயங்கள்ல எதையுமே செய்யாம, பணத்திலையும் செய்ய மாட்டான், உடையிலையும் செய்ய மாட்டான், சாப்பாட்டிலையும் செய்ய மாட்டான், ஒரு பொருளை கொடுத்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு அதை திருப்பி வாங்க மாட்டான்,
இப்போ இந்த மாதிரி எந்த விஷயங்களிலும் யாருக்கும் எந்த உதவியும் செய்யாமல் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். நாமும் நம்முடைய உள்ளத்திலும் எப்பொழுதுமே பிறருக்கு உதவி செய்யணுங்கிற அந்த சிந்தனை நமக்கு, நம்மளால் என்ன முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், அதை நான் பிறருக்கு செய்வது. அதுல நான் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது. அந்த உதவிகளை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாம என்னுடைய குழந்தைகளுக்கும் அந்த மனப்பக்குவத்தை நான் வளர்த்தெடுக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை நான் வளர்த்தெடுக்கணும். இந்த மனப்பக்குவம் இல்லாவிட்டால் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹ்சபன்னல் லதீன யப்ஹுலூன பிமா ஆதாஹுமுல்லாஹ், உன் கையில் இருக்க உடையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இது அல்லாஹ் கொடுத்தது தான். எவர்கள் அல்லாஹ் கொடுத்த அருளை கஞ்சத்தனம் பிடித்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் அன்னஹு கைருன் லஹும், அது அவர்களுக்கு நல்லது என்பதாக நினைக்க வேண்டாம். வலாக்கின் ஷர்ருன் லஹும், இருந்தாலும் அது அவர்களுக்கு தீமைதான். கஞ்சம் பிடிச்சா நீ தப்பிச்சுக்கலாம் நீ நினைக்காத, அல்லாஹ் கண்டிப்பா பிடிப்பான். சைதவ்வகூன மா பகிலூ பிஹி, நாளை மறுமையில் அவன் எதையெல்லாம் கஞ்சத்தனம் பிடிச்சு வச்சிருந்தானோ அதையெல்லாம் அல்லாஹ் ஒரு பாம்பாக மாற்றி அவன் கழுத்தில் போடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதன் மூலம் அவன் வேதனை செய்யப்படுவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட ஒரு நிலைமையை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால், என்னால் முடிந்த அளவுக்கு யாருக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நான் செய்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக ஆகுவதற்கு முயற்சிகள் செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் பர் ரഊஃபுர் ரஹீம் ரப்புல் ஹலீம்.